Hello friends, welcome back to mistakesmakesme. This is Sathish. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி congratulations to all of you. எதனால congratulationsலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்க வந்து நம்மளுடைய பைத்தான் வீடியோஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து சாப்டர் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு தான் சொன்னேன். ஸோ சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாப்டர் 4க்கான எக்ஸசைசஸ் வந்து ஒரு 7 எக்ஸசைஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது என்னன்றது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? சூப்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 4 எக்ஸசைசஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான். Create a variable named car name and assign the value value to it. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கான வேல்யூ வந்து வால்வோ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். இதே மாதிரி உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இதே நேம்ல வேரியபிளையும் இந்த நேம்ல வேல்யூவும் செட் பண்ணுங்க. இந்த நேம்ல வேல்யூவும் செட் பண்ணிட்டு நீங்க வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி வாங்க செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா கிரியேட் a variable named x and assign the value 50 to it. எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வேல்யூ வந்து 15 செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் இதுதான். தேர்ட் எக்ஸசைஸ் போலாம். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தி சம் ஆஃப் 5 plus 10 using 2 variables x and y. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து சம் பண்ணுங்க. அதாவது 5 plus 10 அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரல அப்படின்னா ஸோ அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஓகேவா? வாங்க ஃபோர்த் எக்ஸசைஸ் போகலாம். ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா கிரியேட் a வேரியபிள் கால்டு இசட். இசட்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண சொல்கிறோம். அதுக்கடுத்து அசைன் எக்ஸ் பிளஸ் ஒய் டு இட். அந்த இசட்ன்ற கிரியேட் பண்ண வேரியபிளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ண சொல்கிறோம். அண்ட் டிஸ்பிளே தி ரிசல்ட். ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஓகேவா? டிஸ்பிளே என்ன அப்படின்றத உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ அவுட்புட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரும். கரெக்டான எக்ஸசைஸ் தான் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ரிமூவ் தி இல்லீகல் கேரக்டர்ஸ் இன் தி வேரியபிள் நேம். இதில் வந்து ஒரு இல்லீகல் கேரக்டர் இருக்கு. அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்றதான் சிக்ஸ்த் எக்ஸசைஸ். ஓகேவா? செவன்த் எக்ஸசைஸ் பார்ப்போம். செவன்த் எக்ஸசைஸ் பார்ப்போம். Insert the correct syntax to assign the same value to all 3 variables in one code line. அதாவது வேற ஒன்றும் கிடையாது. கரெக்ட் சின்டாக்ஸை வந்து இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. அது வந்து பார்த்தோம்னா எல்லா வேரியபிளும் ஈக்குவலா இருக்கணும், சேம் வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? சேம் வேல்யூ வர்ற மாதிரி சின்டாக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ 7 எக்ஸசைஸ் இருக்கு. 7வது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்சர்ட் தி கரெக்ட் கீவேர்ட் டு மேக் தி வேரியபிள் எக்ஸ் belong to the global scope. Insert the correct keyword to make the variable x belong to the global scope. ஸோ இங்க என்ன அப்படின்னா இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. இன்சர்ட் கீவேர்டை வந்து இந்த இடத்துல ஒரு கீவேர்டை இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. குளோபல் ஸ்கோப் வர்ற மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க அவுட்புட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணணும். அது பார்த்துக்கோங்க. நான் சொன்னதுலேயே கூட கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு இதுக்கு. ஓகேவா? ஸோ அவுட்புட் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 7 எக்ஸசைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ 7 இதுக்குமே ஆன்சர் வந்து ஈஸியானது தான், ரொம்ப சிம்பிளானது தான் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அவுட்புட் என்ன வருது, உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடுது, டிஸ்பிளே ஆயிடுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அவுட்புட் வரல, இல்லை எரர் காட்டுது, சின்டாக்ஸ் எரர் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பாய்.